ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஹும் ச பிருஹணோதி தஸ்மை தம்ஹதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக. சர்வோபப்ளவரகிதக பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்துவமஸ்யாதிலக்ஷ்யம். ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குருரேவ பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இந்த பிரார்த்தனை ஸ்லோகம் பிறகு சகனாவது பிரார்த்தனை ஸ்லோகம். ஓம் சகனாவது சகனௌ புனக்தும் சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம ஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோக கிராஷைகர்மணே. ஸ்லோகம் 124. இதி ஸ்ருத்யனுசாரேண நியாயோ நிர்ணய ஈஸ்வரே ததா சத்ய விரோத ஸ்யாத் ஸ்தாவராந்தேஷவாதினாம். ஆறாவது அத்தியாயம் சித்திரதீப பிரகரணம். இதில் முதல்ல சித்திர உதாரணம், பிறகு ஆகாச உதாரணம் வந்தது. இந்த சித்திர உதாரணம் ஆகாச உதாரணத்தில் சொல்லப்பட்ட கருத்து, அதில் ஜீவ தத்துவம், ஈஸ்வர தத்துவம், பிறகு பிரகிருதி தத்துவம், இந்த உலகத்து ஜட தத்துவம் எல்லாம் வந்தது. அதை சுருக்கமாக சொல்லிட்டு பிறகு விளக்க ஆரம்பித்தார். பிறகு ஜீவனை பற்றி விளக்கினார். ஜீவ விசாரம், நம்மளை பற்றி விசாரம். பொதுவாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 விஷயம் இருக்கும் நம்ம வேதாந்தத்தில். 4 விஷயம். ஒன்று ஜீவன், நாம் இருக்கோம், உயிர் தத்துவம் இருக்குது. ரெண்டாவது உலகம் இருக்குது, ஜட தத்துவம், இந்த பிரபஞ்சமெல்லாம் இருக்குது 2. பிறகு இது 2 நமக்கு தெரியுது, நான் இருக்கேன், உலகம் இருக்குது. மூணாவது ஒரு தத்துவம் என்னென்னா நம்மளுக்கு தெரிகிறதில்ல, ஆனால் நம்பிக்கையோடு சொல்கிறோம், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், ஈஸ்வர தத்துவம். பிறகு அதற்கு இந்த 3க்கும் சேர்த்து ஆதாரமாக ஒரு தத்துவம் இருக்குது, அது பிரம்ம தத்துவம், சைதன்யம் சொல்லுவாங்க. 4 தான். இந்த 4ஐயுமே சித்திர உதாரணம் இந்த ஆகாச உதாரணத்தில் சொல்லி சுருக்கமாக சொன்னார். சொல்லிட்டு பிறகு ஜீவன்னா என்ன அப்படிங்கிற விஷயம் வரும் பொழுது அதில் எப்படி பலவிதமான குழப்பங்கள் இருக்கின்றன, பல மத கருத்துக்கள், தவறான கருத்துக்கள் அதில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் விளக்கினார். பிறகு அது முடித்த உடனே ஈஸ்வர தத்துவம், கடவுள் தத்துவம், அதில் எத்தனை விதமான கருத்துக்கள் வருது, எவ்வளவு குழப்பங்கள் வருது, எல்லாம் பண்ணி முடித்து அதில் கடைசியாக பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் இவர் தான் கடவுள். முதல்ல சூக்ஷ்ம சரீரத்துக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய காரண தத்துவம், அதை சொன்னார், அந்தர்யாமி. பிறகு சூக்ஷ்ம சரீர அபிமானி, வைஸ்வானரன் எல்லாம் வந்தது அதில். பிறகு விஸ்வன், இந்த உலக ஸ்தூல உடலுக்குள்ள அபிமானி. பிறகு விஷ்ணு, பிரம்மா கடவுள். பிறகு பிரம்மாவே படைத்தவர் விஷ்ணு, அவர்தான் கடவுள். பிறகு விஷ்ணு சிவனை சிவனுடைய இதை கண்டுபிடிக்க முடியலை, அதனால் சிவன் தான் கடவுள். அதுக்கு பிறகு சிவனே விநாயகரை வழிபட்டார், விநாயகர் தான் கடவுள்.
அவர்தான் ஈஸ்வரன். இப்படி பல கருத்துக்கள் வந்துச்சு. இது எல்லாம் வந்தாலும் கூட கடைசி என்ன சொன்னார்னா, எல்லாவற்றையும் வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு இருக்குது. ஏதாவது தாவரங்கள் பார்த்தீங்கன்னா, செடி கொடியிலேருந்து குலதெய்வ வழிபாடு வரைக்கும் இதுதான் ஈஸ்வரன், இவர்தான் கடவுள் என்று வழிபடக்கூடிய நம்முடைய முறைகள்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னார். இப்போ 2 தத்துவம் முடிஞ்ச, ஜீவன் ஈஸ்வரன். அதில் எவ்வளோ குழப்பம் இருக்குன்னு சொல்லி கடைசி ஆதார தத்துவம் பிரம்ம தத்துவங்கிறது அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், பின்னாடி வரப்போகுது. 3வது மாயா தத்துவத்துக்கு இப்போ வந்திருக்கோம் நாம். மாயா தத்துவம் அதுதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மாயா தத்துவம், சட தத்துவம். அது போன கிளாஸில் நம்ம ஆரம்பித்து பார்த்தோம், 122லேருந்து பார்த்தோம். இந்த மாயையை புரிகிறது ரொம்ப கஷ்டம். மற்றதை கூட ஈஸியாக புரிஞ்சிடலாம். மாயா தத்துவம் இருக்கே, இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். பிரம்மத்தை புரிஞ்சாலும் மாயையை புரியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் மாயா தத்துவத்தை கொஞ்சம் நல்லா விளக்குறார் இதில். அதுக்கு என்ன செய்யணும்னு முதல்ல சொன்னார். உண்மை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஆர்வம் வரணும். 122வது ஸ்லோகத்தில் பார்த்தோம் போன கிளாஸில். எதுலேயுமே ஆர்வம் இல்லாட்டி அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறவே முடியாது. ஒரு சாதாரண படிக்கிறது கூட, ஒரு குழந்தைக்கு எந்த படிப்பில் ஆர்வம் இருக்கோ அந்த படிப்புக்கு போனால் ஈஸியாக படிக்கும், இல்லாட்டி கஷ்டப்பட்டு படிக்கும். அப்படி இருக்கிற பொழுது இந்த பிரபஞ்சத்தினுடைய தத்துவத்தையே புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதில் முதல்ல ஆசைப்பட வேண்டும். அதை உண்மையை புரிய வேண்டும் என்ற ஆசையோடு படிக்கணும்னார் போன கிளாஸ். தத்துவத்தை புரிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு விசாரம் செய்ய வேண்டும் அப்படின்னார். புரியறதுக்கு ஆசை வரணும், பிறகு அதை விசாரம் பண்ணணும். அந்த விசாரம் கூட எப்படின்னா, புத்தியையும் பயன்படுத்தணும், வேதத்தையும் பயன்படுத்தணும். சுருதியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மையமாக வச்சு, ஆதாரமாக வச்சு அப்படியே ஏற்றுக்கிறதும் இல்லை. வேதம் சொல்லியிருக்குன்னு அப்படியே ஏற்றுக்கிறதுலாம் இல்லை. நாம் புத்தியையும் தீட்டி பிறகு அதை யோசித்து புத்தி ஏற்றுக்கிறது வரைக்கும் அந்த கருத்தை படித்து புரிஞ்சுக்கிறணும். இது சாதனை. பிறகு என்ன பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த குழப்பமெல்லாம் போயிடும்னார். எல்லா குழப்பமும் போயிரு, ஒரே அறிவுதே இருக்கும், ஒரே விதமான அறிவு மட்டுமே நிற்கும். அதற்கு மேலே ஒன்றையும் அறிய வேண்டிய அவசியம் இல்லை, வேறொன்றையும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அறிவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். இதுதான் பலன். இதெல்லாம் நான் விளக்கி சொல்ல போகிறேன்னு ஒரு பிரதிஜை பண்ணார் 22ல் 122வது ஸ்லோகத்தில். பிறகு 123ல் மாயையை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களே, எதில் சொல்லியிருக்கு அப்படின்னா, அதற்கு வேதத்தில் ஒரு கொட்டேஷன் சொன்னார். ஸ்வேதார உபனிஷத்தில் மாயையினுடைய லட்சியம் சொல்லப்பட்டது, லட்சணம் சொன்னார், காரியம். அது ஒரு பிரகிருதி அப்படின்னார். மாயை என்னன்னு கேட்டால் அது பிரகிருதின்னார். பிரகிருதிங்கிறது என்னது? இந்த பிரபஞ்சம் எல்லாம் சேர்ந்தது, அனைத்து பிரபஞ்சமும் மாயா தத்துவம்தான் அப்படின்னு சொல்லி 123ல். அது மட்டுமல்ல, மாயை என்பது காரியமாக வெளிப்பட்டிருக்கு. இதெல்லாம் வெளியே இருக்கு, தெரிய காரியம் இருக்கே, இது எல்லாமே மாயை அப்படிங்கிற கருத்து சொன்னார். 124ல் பார்த்தோம். பிறகு இங்கே 125ல் இனி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது உபனிஷத்தை மையமாக வச்சு நம்ம விசாரம் செஞ்சோம்னு சொன்னால், இங்கே ஆரம்பிக்கிறார் 124 என்ன பண்ணான்னு சொன்னால், உபனிஷத்தை மையமாக வச்சு ஆரம்பிக்கணும், விசாரம் பண்ணணும்னு சொன்னார். இங்கே 125ல் அந்த உபனிஷத் கருத்தை எடுத்துக்கிட்டு விளக்கத்தை ஆரம்பிக்க போகிறாரு. 125 படிக்கலாம். மாயாசேயம் தமோ ரூபாம் தாபனீயேத தீரணாத் அனுபூதிம் தத்ர மானம் பிரதியக்ஞே ஸ்ருதி ஸ்வயம் மாயாசேயம் தமோ ரூபாம் தாபனீயேத தீரணாத் அனுபூதிம் தத்ர மானம் பிரதியக்ஞே ஸ்ருதி ஸ்வயம். இங்கே உபனிஷத்தின் துணையோடு என்ன பண்ணுறாரு, விசாரத்தை ஆரம்பிக்கிறார். இங்கே சொல்லப்பட்ட உபனிஷத்து என்னென்னா, நிருசிம்ஹ உத்தர தாபனீய உபனிஷத். அதுக்கு பேர் தாபனீய உபனிஷத், 9வது கண்டத்தில் இருக்குது. இந்த கருத்தை எடுத்துக்கிட்டு இங்கே சொல்கிறார். இங்கேயும் மாயையினுடைய சொரூபத்தை சொல்கிறாரு.
அதற்கு என்ன பிரமாணம், அதுக்கு என்ன ஆதாரம், என்ன கருவி, என்ன ஒவ்வொன்றுக்கு ஒரு பிரமாணம் சொல்லணும். வேதத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லணும், இல்லை அறிவினால் அறிஞ்சுக்கிட்டேங்கணும், இல்லை இந்திரிய பிரமாணங்கள் சொல்லணும். இங்கே 2 பிரமாணம் சொல்கிறார். வேதத்தையும் பிரமாணமாக சொல்கிறாரு இந்த மாயை இருக்குது அப்படிங்கிறதுக்கு, அனுபவத்தையும் பிரமாணமாக சொல்கிறார். இங்கே முதல் பகுதியில் சொல்கிறார், மாயா சேயம் தமோ ரூபா. ஒரு லட்சணம் சொல்கிறார், மாயைக்கு ஒரு லட்சணம். மாயா சேயம் தமோ ரூபா, மாயா ச இயம் தமோ ரூபா. அதாவது இந்த மாயையானது அஞ்ஞான சொரூபமாக இருக்கின்றது. மாயை அஞ்ஞான சொரூபமாக இருக்கின்றது. இது எங்கே சொல்லியிருக்குன்னு சொன்னால், தாபனீயே ததா ஈரினம். இவ்விதம் தாபனீய உபனிஷத்தில் சொல்லப்பட்ட காரணத்தினால் மாயை அறியாமை சொரூபம், அஞ்ஞான சொரூபம் சொல்லி ஒரு உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தமோ ரூபகன்னு சொல்லுது. தமோ ரூபகன்னா அஞ்ஞானம், மாயை. அது ஒரு இருளை போல அப்படி உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு. தமோ ரூபம்னா தமோ ரூபத்தை போல, இருளை போலன்னு அர்த்தம். உண்மையான லட்சணம் வந்து ரொம்ப விளக்க போகிறார். இது ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கார். இதற்கு பிரமாணம் என்னன்னு சொன்னால் அனுபவங்கிறார். மாயை தமோ ரூபமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம், நீ அனுபவத்திலே நீ பார்க்கலாம்ப்பா, உன்னுடைய அனுபவத்திலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உபனிஷத்தே சொல்லுது. அனுபவத்திலே பார்க்கலாம். எப்படி சொல்லுதுன்னு சொன்னால், அனுபூதிம் தத்ரமானம். அதாவது அந்த உபனிஷத்தே சொல்லு, உங்களுடைய அனுபவமே மாயையின் சொரூபத்திற்கு பிரமாணம். இது எப்படின்னு பார்க்கலாம். இது சிம்பிளாக சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். அடுத்து விளக்கம் போகுது. நான் சொல்கிறத யோசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவத்திலேயே அது விளங்கும் அப்படின்னு சொல்லி உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. உங்கள் அனுபவத்திலே விளங்கும்னு சொல்லுது. மாயை அனுபவமாகவே இருக்குது. அதை விளக்க போகிறார். அங்கே போய் விரிவாக பார்க்கலாம். இங்கே ஒரு பிரதிஜை மாதிரி சொல்லியிருக்கு. இப்போ ஒருத்தர் இருக்கார், ஒரு பெரியவர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் சொல்கிறது கரெக்டாக தான் சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு வார்த்தை சொல்லி இதை பண்ணுப்பாங்கிறார். நாம் என்ன சொல்கிறோம், நல்லா யோசிச்சுட்டு பண்ணுன்னு சொல்கிறார். நீங்கள் சொல்லிட்டீங்க, அதுக்கு பிறகு எனக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதனால் நான் செய்கிறேங்கிறான். இல்லைப்பா, நீ செய்வ, நான் செஞ்சாலும் கூட நீ அதை யோசித்து பார்த்தேன்னா நான் சொன்னது நல்லதுங்கிறதும் அனுபவத்திலே புரியும் அப்படின்னு திருப்பி ஒரு வார்த்தை சொல்கிறார். அவர் வார்த்தையே வேத வார்த்தை மாதிரி. அடுத்து என்ன சொல்கிறாரு, இதை செஞ்சு பார்த்தேன்னா நான் சொன்னது சரிங்கிறது அனுபவத்திலே தெரியும். அது மாதிரி வேதம் என்ன சொல்லுது, வேதம் மாயை இருக்குன்னு சொல்லுது. அந்த மாயை இருக்குங்கிறது நீ நம்பி முதல்ல பாரு, பிறகு உனக்கு அனுபவத்திலே தெரியும் அப்படின்னு சொல்லுது. அதை அந்த உபனிஷத்தில் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தமோ ரூபம். இந்த தமோ ரூபம்னா என்னங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் விளக்க போகிறார். இங்கே விளக்கலை. மாயை தமோ ரூபமாக இருக்கிறது என்பது உன்னுடைய அனுபவத்திலேயே நீ கண்டுகொள்ளலாம்னு வேதம் சொல்லுது. இங்கே ஒரு அறிமுகப்படுத்துது வேதம். அந்த வேத வார்த்தையை எடுத்துக்கிட்டு இவர் சொல்கிறார், பிரதிஜ்ஞே சுருதி ஸ்வயம். சுருதியானது தானே கூறுகிறது. சுருதி என்ன சொல்லும், நீ பிரம்மனாக இருக்கிறாயின்னு சொல்லும். அப்படி தானே சொல்லும். இதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா, நீ பிரம்மனாக இருக்கிறாய் என்பது உனது அனுபவத்திலேயே தெரியும் சொன்னால் எப்படி இருக்கும். அதையும் சேர்த்து இங்கே மாயைக்கு சொல்லுது. அங்கே சொல்லலை, இங்கே சொல்லுது. ஏன்னா பிரம்மன் ஸ்வரூபம், நாம தான் பிரம்மம், அது அனுபவிக்கக்கூடிய பொருளாக இல்லை. இங்கே மாயை உனக்கு அனுபவத்தில் தெரியும், நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத உபனிஷத்தை சொல்லுது. அது எப்படி, தமோ ரூபமாக நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் அப்படிங்குது. அந்த தமோ ரூபம் என்ன அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் விளக்க சொல்ல போகிறார். இங்கே வெறும் அறிமுகம் மட்டும் மாயையை படுத்துது. இது ஸ்லோகம் எளிமையான ஸ்லோகம் தான். அதுக்கு விளக்கம் தான் அடுத்த ஸ்லோகத்தில் வருது, அங்கே பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். மாயா சேயம் தமோ ரூபா, மாயா சேயம் இயம் மாயா. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். முதல் வார்த்தை மாயா சேயம் இருக்கு, அது மாயா இயம் மாயா அப்படி போகணும். இந்த மாயை தமோ ரூபா,
அஞ்ஞான சொரூபமாக இருக்கின்றது, தமோ ரூபமாக இருக்கின்றது. இது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், தாபனீயே ததா ஈரினம், அதை பிரிக்கணும். தாபனீயே ததா ஈரினம். ததானா இவ்விதத்தில், எவ்விதத்தில்? தாபனீயே ஈரினாத், தாபனீய உபனிஷத்தில் கூறியிருப்பதனால், இந்த மாயை அஞ்ஞான சொரூபமாக இருக்கிறது என்று இவ்விதமாக தாபனீய உபனிஷத்தில் கூறியிருப்பதால். முதல் வரி மாயை தமோ ரூபம்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்கே? இந்த உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. தமோ ரூபங்கிறதுக்கு விளக்கம் அடுத்ததில் சொல்லப்படுறார். அனுபூதிம், இது எப்படி தெரியும்னு சொன்னால், அனுபூதிம் நமது அனுபவம்தான், அனுபவத்தில் இருக்குங்கிறார். தத்ர மானம், அந்த மாயா விஷயத்தில் பிரமாணம் என்னன்னு சொன்னால், நமது அனுபவம்தான் பிரமாணம். அனுபூதிம், அனுபவம், தத்ர அதில், அந்த மாயா விஷயத்தில், மானம்னா பிரமாணம் என்று பிரதியக்கே சுருதிகி ஸ்வயம், சுருதியானது தானே கூறுகின்றது. இந்த மாயா விஷயத்தில் பிரமாணம், அனுபவம்தான் பிரமாணம் என்று சுருதி அதுவே கூறுகின்றது. எப்பயுமே சுருதி என்ன, அதுதான் பிரமாணமாக இருக்கும், அதை இன்னொன்று பிரமாணம் கூறாது. இங்கே என்ன சொல்லியிருக்காரு? அனுபவம் தான் பிரமாணம், சுருதியே சொல்லியிருக்கு அப்படிங்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு பொருள் என்னென்னா, இந்த மாயை அஞ்ஞான ரூபமாக இருக்கின்றது, அதாவது தமோ ரூபமாக இருக்கின்றது. இவ்விதம் எங்கே கூறப்பட்டிருக்குன்னா, தாபனீய உபனிஷத்தில் கூறியிருக்கு. அங்கே எப்படி கூறியிருக்கணும்? அனுபவம்தான் பிரமாணம் என்று சுருதியே கூறியிருக்கிறது. மாயையின் சொரூபம் தமோ ரூபம் அஞ்ஞானம், அதுக்கு பிரமாணம் அனுபவம். இதை சொன்னது சுருதி. இதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். அடுத்து 126 படிக்கலாம். ஜடம் மோகாத்மகம் தச்சேத் யனுபாவயதி ஸ்ருதிஹி ஆபாலகோபம் ஸ்பஷ்டத்வாத் ஆனந்த்யம் தஸ்ய சா அப்ரவீத். ஜடம் மோகாத்மகம் தச்சேத் யனுபாவயதி ஸ்ருதிஹி ஆபாலகோபம் ஸ்பஷ்டத்வாத் ஆனந்த்யம் தஸ்ய சா அப்ரவீத். சென்ற ஸ்லோகத்தில் மாயையானது தமோ ரூபம் சொன்னார். அதற்கு விளக்கம் இந்த ஸ்லோகத்தில் வருது. தமோ ரூபம்னா என்னன்னா, ஜடஸ்வரூபம் ப்ளஸ் மோகம். எது சடஸ்வரூபமாக இருக்கிறதோ அது தமோ ரூபம், எங்கு மோகம் இருக்கின்றதோ அது தமோ ரூபம். அப்போ மாயையினுடைய லட்சணம், இன்னொரு லட்சணம் என்ன? ஜடஸ்வரூபம் மோகஸ்வரூபம். எங்கேயெல்லாம் மோகம் இருக்கோ அது மாயை, எது ஜடமாக இருக்கோ அது மாயை. சரி, இந்த மாயை யாருக்கு அனுபவத்தில் இருக்குன்னா, அனைவருக்கும், எல்லோருக்கும், குழந்தையிலிருந்து இடையர் வரேன்னு சொல்கிறார். எல்லோருக்கும். இந்த கருத்தையும் வேதமே சொல்லுது அப்படிங்கிறார். இங்கே 2 விஷயம். ஒன்று தமோ ரூபத்துக்கு விளக்கம், ஜடம் மோகம், அது விளக்கம் பார்க்க போகிறோம். இந்த அனுபவம் எல்லாத்துக்கும் இருக்குங்கிறார். குழந்தைகள் முதல் இடையர் வரை நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்கிறலாம், எல்லா உயிரினங்களையும் சேர்த்துக்கிறலாம். இது அனுபவமாக இருக்குது. இந்த கருத்தை சொல்வது, இதுவும் வேதத்தில் இந்த கருத்து வருது அப்படின்னு சொல்கிறார். முதல்ல பார்க்கலாம். ஜடம் பொதுவாக ஜடமாக இருக்கிறத தமோ ரூபம் சொல்லுவோம், தமோ குணம் சொல்லுவோம். நம்ம கல் மண் எல்லாம் இருக்குது வெளியே. இந்த எத்தனை ஜடஸ்வரூபம் இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம்? தமோ குணத்தை சேர்ந்தது. ஜடமாக இருக்க அங்கே அறிவு இல்லை, அறிவுங்கிறது உணர்வே இல்லை. அதனால் அந்த ஜடஸ்வரூபம் எல்லாமே தமோ ரூபம். சில பேர் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பான், சொரணையே இல்லாமல், கூப்பிட்டா கூட எந்திரிக்க மாட்டான். அவன் என்ன சொல்லுவான்? ஜடம் மாதிரி தூங்குறேன் அப்படின்பான், ஜடம் மாதிரி தூங்குறேன். இப்படி இந்த ஜடத்தன்மையுடையது தமோ ரூபம். 2வது மோகம்ங்கிறார். சேதனமாக இருந்தாலும் அறிவு இருந்தாலும் புத்தி வேலை செய்யலைன்னு சொன்னால் அதை நாம் என்ன சொல்லுவோம்? புத்தி மங்கியிருந்தால் மோகத்தில் இருக்கான்னு நாம் சொல்லுவோம். அதனால் என்ன சொல்கிறோம்? அதியும் தமோ ரூபம்.
அதாவது சேதனமான மனதில் இருக்கின்ற புத்தியில் இருக்கின்ற மோகமும் மாயை தான். ரெண்டு சொல்கிறார். ஒன்று ஜடமெல்லாம் மாயை, புத்தியில் அந்த புத்தி மழுங்கி போய் அது ஒன்றும் புரியாமல் இருந்தால், குழப்பமாக இருந்தால் அதுவும் மாயா தத்துவம். இந்த இரண்டுமே அனுபவத்தில் இருக்கா இல்லையா? நம்மளுக்கு ஜட அனுபவம் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் ஜட அனுபவம். நம்ம அனுபவிக்கிறதும் ஜடம் தான். இந்த வாட்சை அனுபவிக்கிறேன், இந்த டேபிள் அனுபவிக்கிறேன், இந்த கட்டடத்தை அனுபவிக்கிறேன், இதெல்லாம் அனுபவத்தில் இருக்குது. ஜடத்தை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னுடைய அனுபவத்தில் ஜடஸ்வரூபங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது. எறும்புலேருந்து எல்லா உயிர்களுக்குமே ஜடத்தை அனுபவிக்குது. ஜடத்தானே சாப்பிடுது. இல்லை ஒரு உயிர் உயிருள்ள பொருளை சாப்பிடுதுன்னா உயிராக இருக்கும்போது சாப்பிடாது. அதை அடித்து கொண்டுதான் சாப்பிடும். எல்லாம் ஜடத்தை அனுபவமாக இருக்குது. எல்லாம் ஜடம்ங்கிறது அனுபவத்தில் இருக்குது அப்படிங்கிறார். இது அனுபவ பிராணம் ஜடம்ங்கிறது. பிறகு மோகம்னு பார்க்கலாம். மோகங்கிறதுனா எப்படின்னு சொன்னால், நம்ம புத்தியில் அவ்வப்பொழுது மோகத்தையும் அனுபவிக்கிறோம். என் புத்தி சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லுவோம். நான் குழப்பத்தில் இருக்கேன்னு சொல்லுவோம். இதெல்லாம் அனுபவத்தில் இருக்கா இல்லையா? இதெல்லாம் அனுபவமாக இருக்குது. எனக்கு இப்பொழுது குழப்பமாக இருக்குது, ஒன்றுமே எனக்கு புரியவே இல்லை அப்படிம்போம். ஒரு சினிமா பாட்டு கூட இருக்குது, ஒன்றுமே புரியலை உலகத்திலே, என்னமோ நடக்குது மர்மமாக இருக்குதுன்னு ஒரு பாட்டு இருக்கு. அதில் பார்த்திங்கன்னா, என்னான்னு தெரியலை சொன்னாலும் விளங்கலம்போம். அப்படி நம்ம மோகமே இருக்குது, மனசில் அப்படி இருக்குது, புரியாமல் இருக்குது, குழப்பமாக இருக்குது. கீதையில் கூட சொல்லுவோம் அர்ஜுனன், கார்பன்ய தோஷோ பகதஸ்வ பாவக பிரிச்சாமி துவாம் தர்மசம் மூடச்சேதாக அப்படிமா. குழம்பிய மனதுடன் உன்னை கேட்கின்றேன். நம்ம கீதை படிக்க போகிறோம், இப்போ அடுத்த கிளாஸில் வரப்போகுது. அர்ஜுனன் என்ன கேட்பான்னு, எனக்கு குழப்பமாக இருக்குது, நான் குழம்பி போயிருக்கேன், அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு கேட்பான். இப்படி குழப்பம், மோகம், மயக்கம் எங்கேயெல்லாம் புத்தியில் இருக்கோ அதெல்லாம் என்னது? அனுபவத்தில் இருக்குது. அதுவும் மாயை. அப்போ மாயை அனுபவத்தில் இருக்குது. அது ஜடமான அனுபவம் இருக்குது, குழப்பம் மோகங்கிற அனுபவம் இருக்குது. இது ரெண்டு அனுபவ பிரமாணம். இந்த மாயையை புரிகிறது கஷ்டம். புரியலை, குழப்பமாக இருக்குது, மோகமாக இருக்குன்னா புரியலைங்கிறது அர்த்தம். ஒரு உதாரணம் அடிக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். நம்ம சாமிக்கு ஒரு டிரைவர் ஒருத்தர் இருந்தார், சொல்லியிருக்கேன். 2 பேரும் சாமி திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த டிரைவர் சொன்ன வார்த்தை கூட திட்டுறாரு. கொஞ்ச நேரத்தில் நல்லா பேசிட்டு போகிறாங்க திருப்பி காரில். அவ்வளோ கோபமாக சத்தம் போட்டு பேசணும், திருப்பி பேசிட்டு போகிறாங்க. அந்த கூட சாமிக்கு ஆச்சரியம், 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஒரு ஜோக் அடிக்கிறாரு, அவர் திருப்பி பேசுகிறாரு, ஜாலியாக போகிறாங்களே அப்படின்னு ஒன்று. இது எப்படிப்பான்னு டிரைவர்கிட்ட கேட்குறதுக்கு சொன்னான். இதுதான் மாயைங்கிறது தான். அந்த டிரைவருக்கே அப்படி, ஏன்னா சொல்ல முடியாது, இது எப்படின்னு சொல்ல முடியாது, குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. பிறகு இதை எது சொல்லுதுன்னா, வேதத்திலே சொல்லியிருக்கான். ஜடஸ்வரூபமாகவும் மோகஸ்வரூபமாகவும் நம்ம அனுபவத்தில் இருக்குங்கிற வார்த்தை வேதத்திலே வருகிறது. இந்த மாயை ஜடஸ்வரூபமாகவும் இருக்கின்றது, மோகரூபமாகவும் இருக்கிறது, அனுபவத்திலும் இந்த ரெண்டும் இருக்கின்றது என்பதை வேதமே கூறுகின்றது. ஜட மோகாத்மகம் தச்ச இதி அனுபவயாதி ஸ்ருதிகின்றார். ஜடஸ்வரூபமாகவும் மோகஸ்வரூபமாகவும் அந்த தமோரூபமான மாயா தத்துவம் இருக்கிறது என்று வேதமானது நம்மளுக்கு அனுபவ பிரமாணத்தை சொல்லுகிறது. வேதமே நீ அனுபவிக்கிறப்பா, ஜடத்தை அனுபவிக்கிற, மோகத்தை அனுபவிக்கிற, அதுதான் மாயை. அது என்ன, வேதமே என்ன உனக்கு அனுபவமாகவே இருக்குது. நான் ஸ்பெஷலாக ஒன்றா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா மாயையை அதனுடைய ஆதாரம் அந்த அனுபவிக்க முடியாது, அவ்யக்த ஸ்வரூபம் சொல்லுவாங்க. ஆனால் மாயை வெளித்தோற்றத்துக்கு வந்துருச்சுன்னு அனுபவிக்க முடியும். இப்போ இல்லை நம்ம பார்க்குறதுல மாயை வெளி தோற்றத்துக்கு வந்த ஒரு தன்மை. அதனால் நம்ம இந்திரியங்களால் அனுபவிக்கிறோம். இப்போ மரம் இருக்குது, ஒரு மரத்தில் விதை இருக்குது, அந்த விதையில் ஒரு ஆலமரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆழ விதை எவ்வளோ இருக்கும், அவ்வளோ இருக்கும். அந்த விதைக்குள்ள அதனுடைய விழுதை பார்க்க முடியுமா? விழுது ரூபம் தெரியுமா? இலையினுடைய வடிவம் தெரியுமா? மரத்தினுடைய வடிவம் தெரியுமா? ஏதாவது தெரியுமா? அதில் வேறு, விழுது, பழம், ஒரு எந்த மரம், மாமரம் எடுத்துக்குங்க, அந்த விதை இவ்வளவுண்டு இருக்குது. அந்த விதைக்குள்ள
அதனுடைய இலை வேறு விதையை எடுத்து அந்த வடிவம் வராது, வேறு காய் வராது. இந்த காய் தான் வேறு விதையை போட்டால் மாம்பழம் வராது. எந்த விதை எடுக்கிறோமோ அந்த விதைக்குள்ளே அந்த மரத்தினுடைய வடிவம், கிளையினுடைய வடிவம், இலையினுடைய வடிவம், பூவினுடைய வடிவம் அத்தனை அதுக்கான வெளியே தெரியுதா? உள்ளே இருக்குது. ஆனால் வெளித்தோற்றத்துக்கு வந்த உடனே தெரியுது. அது மாதிரி மாயை வெளித்தோற்றத்துக்கு வந்தது தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தும். சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாமே வெளித்தோற்றத்துக்கு வந்தது. இது அனுபவமாக நம்மளுக்கு இருக்கின்றது. மாயையின் வெளிப்பாடான பிரபஞ்சம் எல்லாம் இருக்கின்றது. சரி, இது யாருக்கு அனுபவம் சொல்லி கேட்டால் எல்லாருக்குங்கிறார். யாருக்கெல்லாம் இருக்கிறதுன்னா ஆபால கோபம்ங்கிறார். அனைவருக்கும். சர்வம் ஆன சர்வம், பாலன்னா குழந்தை, கோபம்னா மாடு மேய்ப்பவர். முதலில் எல்லாத்துக்கும் சொல்கிறார், குழந்தை முதல் மாடு மேய்ப்பவர் வரை அனைவருக்கும் ஸ்பஷ்டத்வாத், இந்த ஜடமோக அனுபவம் ஸ்பஷ்டமாக இருக்குது, தெளிவாக இருக்குது அப்படிங்கிறார். ஜடத்தை யாருமே அனுபவிக்கலைன்னு சொல்லவே முடியாது. சொல்லுவாங்களா? நான் இந்த இதை பார்க்கல, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஜடப்பொருளை எல்லாரும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா ஜீவராசிகளும் அனுபவித்து கொண்டு இருக்கின்றது. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுங்களா? இந்த மாயையை ஞானிக்கு, அதாவது பிரம்மத்தை வேணால் ஞானிகள் உணர்கிறார்கள், அஞ்ஞானி உணரலை. ஆனால் மாயையை அஞ்ஞானியும் அனுபவிக்கிறாரு, ஞானியும் அனுபவிக்கிறார். எல்லா உயிர்களும் அனுபவிக்குது. என்ன வித்தியாசம்னா, ஞானிக்கு இது மாயைன்னு தெரிஞ்சு அனுபவிப்பார், அஞ்ஞானிக்கு இது மாயைன்னு தெரியாமல் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பார். இதே வித்தியாசம். மாயை எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. இது இவருக்கு இருக்குது, இவருக்கு இல்லை, அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. மாயை எல்லாருக்கும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக இருக்குது. அது எல்லையற்றதாக இருக்குது. எங்கேயும் அது இல்லாத இடமே இல்லை. அனந்தம்ங்கிறார், ஆனந்தியம்ங்கிறார். சாதஷ்ய ஆனந்தியம் அப்ரவேத். அந்த சுருதியானது அந்த தமோரூபமான மாயைக்கு எல்லை இல்லை என்று கூறுகிறது. ஆனந்தியம். பிரம்மத்தையும் சொல்லுவோம், அனந்தம் சொல்லுவோம். மாயையும் ஆனந்தியம், எல்லையற்றதாக இருக்கிறது. ஞானத்தினால் மாயையை கடக்கிறார்கள் சொல்லுவான் ஞானிகளை. ஆனால் அந்த மாயைக்கு எல்லை இல்லாமல் இருக்குது. இதனுடைய விளக்கம் இன்னும் நல்லா விரிவாக விளக்க போகிறார். இங்கே ஒவ்வொன்றும் அறிமுகப்படுத்தியிருப்பார். மாயைனா பிரகிருதின்னு சொன்னார், தமோ ரூபம் சொன்னார். தமோ ரூபத்துக்கு விளக்கம் ஜடம் மோகம்னார். ஜடம் மோகம்ங்கிறது எல்லாருக்கும் அனுபவமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், புதுசாக வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு. ஆனால் இருந்தாலும் இந்த ஜடம்னா என்ன, மோகம்னா என்னங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் விளக்க போகிறார். ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி விளக்குறார். ஜடம்னா என்ன, மோகம்னா என்னங்கிறதையும் அடுத்த ஸ்லோகத்தில் விளக்க போகிறார். ஜட மோகம் அனைவருக்கும் பொதுவானது, தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் கூட அடுத்த ஸ்லோகத்தில் அதை பற்றி இன்னும் தெளிவாக விளக்க போகிறாரு. நாம் அதை பார்க்கலாம். ஒவ்வொன்றா சொல்லி ஒவ்வொரு வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறார். முதல்ல மாயா தத்துவம். அந்த மாயா தத்துவங்கிறது அதை புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தோடு வரணும். சுருதியை மையமாக வச்சு புத்தியை தீட்டி விசாரம் பண்ணணும்னு சொன்னார். விசாரம் பண்ணால் என்ன அறிவு கிடைக்கும்? ஒரே ஒரு அறிவு, மாறாத தெளிவான ஒரு அறிவு கிடைக்கும்னு சொன்னார். குழப்பமெல்லாம் வராதுன்னு சொன்னார். பிறகு மாயைன்னா என்னங்கிறது பிரகிருதின்னார். பிரகிருதின்னு என்ன? இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் பேர் பிரகிருதின்னு பேர். பிறகு அடுத்ததில் என்ன சொன்னார்? தமோ ரூபம் சொல்லிட்டார். தமோ ரூபம்னா என்ன? ஜடம் ப்ளஸ் மோகம். சரி, இது எங்கே இருக்குது? நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க, ஜடத்தையும் அனுபவிக்கிற, உன் புத்தியில் மோகத்தையும் அனுபவிக்கிற. இதுக்கு பேர் மாயை. அந்த அனுபவமான ஜடம் மோகம் என்னங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவாக விளக்குறார். இப்படி ஒன் பை ஒன்னாக விளக்கிட்டு வருவார். பிறகு இந்த மாயா தத்துவத்தை எப்படி மனிதர்கள் புரிந்திருக்கான்னு சொல்லி ஒரு விளக்கம் வரும். அதுதான் கொஞ்சம் டஃப்பாக கொண்டு போவார். அதை புரிகிறது தான் நம்மளுடைய சாதகர்களுடைய வேலையே. அதில் 3 விதத்தில் மாயை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கம்பாரு. அதில் ஒரு விதம் தான் நாம் உலக வாழ்க்கையில் அது மாதிரி நம்ம நடக்கணும்னு சொல்ல போகிறாரு. அதுதான் கொஞ்சம் தெளிவாக ரொம்ப பெரிய விளக்கமாக வரும். அதை நம்ம அங்கே பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தலாம். 126. ஜடம் மோகாத்மகம். ஜடம் மோகாத்மகம்னா ஜடஸ்வரூபமாகவும், மோகாத்மகம் மோகஸ்வரூபமாகவும். ஜடம் மோகாத்மகம்னா ஜட மோகஸ்வரூபமாகவும். தச்சேத். தச்சேத்னா தத்து ச இதி.
அந்த தமோரூபமான மாயா தத்துவம் இருக்கின்றது என்று, தத்துனா அந்த தமோரூபமான மாயா தத்துவம் சேத் இருக்கிறது என்று, இதி சேத் இதி இருக்கிறது என்று அனுபவயதி ஸ்ருதிகி, அனுபவயதி ஸ்ருதிகி, வேதமானது நமக்கு அனுபவ பிரமாணத்தை காட்டுகின்றது. அடுத்த வார்த்தை ரெண்டாவது இல்லை, ஆபால கோபம். இது யாருக்கு அனுபவமாக இருக்குன்னு சொன்னால், ஆபால கோபம் குழந்தைகள் முதல் மாடு மேய்ப்பவர் வரை அனைவருக்கும் எப்படி இருக்கான்? ஸ்பஷ்டத்வாத், அதாவது மிக தெளிவாக இருக்கான் அனுபவமாக. இது எப்படி இந்த ஜட அனுபவம் தெளிவாக இருக்குங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். இங்கே என்ன சொல்கிறார்? ஜட அனுபவம் எல்லாருக்கும் இருக்குன்னு மட்டும் சொல்கிறார். மோக அனுபவமாக எல்லாருக்கும் இருக்குது. பிறகு அடுத்த வார்த்தை ஆனந்தியம் தஸ்ய ஷா அப்ரவீத்து. ஷான்னா அந்த சுருதியானது, தஸ்ய அந்த மாயைக்கு, அதற்கு, தஸ்யன்னா அதற்கு, அதாவது அந்த மாயைக்கு, ஆனந்தியம் எல்லை இல்லை என்று அப்ரவீத் கூறுகிறது. அந்த மாயைக்கு இன்னொரு லட்சணம் சொல்கிறார், எல்லை இல்லாமல் இருக்குது, எல்லாற்றையும் இருக்குது, எங்கும், அதாவது அதுக்கு இதுதான் லிமிட்டுன்னு சொல்ல முடியாது, அப்படி அது மாயை இருக்கின்றது. ஸ்லோகம் 127. படிக்கலாம். அசிதாத்மகடாதீனம் யத் ஸ்வரூபம் சடம் ஹி தத் யத்ர குண்டீபவேத புத்திஹி ச மோக இதி லௌகிகாஹ. அசிதாத்மகடாதீனாம் யத் ஸ்வரூபம் சடம் ஹி தத் யத்ர குண்டீபவேத் புத்திஹி ச மோக இதி லௌகிகாஹ. மாயை ஜடஸ்வரூபம் மோகஸ்வரூபம்னு சொன்னார். இங்கே முதல் வரியில் ஜடஸ்வரூபம்னா என்ன, ரெண்டாவது வரியில் மோகஸ்வரூபம்னா என்ன, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் கொஞ்சம் இதை விளக்குறார். முதல் வரியில் ஜடத்திற்கான விளக்கம். அச்சிதாத்ம கடாதீனாம். கடாதீனாம்னா பானை முதலியவற்றில் இருக்கின்ற, அச்சி தாத்மா, சித்துனா அறிவு உணர்வு, அச்சித்னா உணர்வற்ற தன்மை, அச்சிதாத்மான உணர்வற்ற தன்மை, அறிவற்ற தன்மை. யது தத்து சடம் ஸ்வரூபம், எதுவோ அதுதான் சடரூபம். எங்கே உணர்வு இல்லையோ, எங்கே அறிவு இல்லையோ அதுக்கு பேர் ஜடஸ்வரூபம். பானைக்கு அறிவு இருக்கா, உணர்வு இருக்கா? பானை முதலியவைன்ட்டார். பானை மாதிரி கல், மண், வீடு, செங்கல், மர செடியோடையே சேர்க்க முடியாது. மர செடியோடைய உணர்வு இருக்குது, அதுக்கு உணர்வு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஓரறிவு உயிர்னு சொல்லுவாங்க. நம்ம பாருங்கள், உணர்வு இருக்கிறத ஓரறிவு உயிர், இரண்டறிவு உயிர், மூன்றறிவு உயிர், நாலறிவு உயிர், ஐந்தறிவு, ஆறறிவு, இப்படியெல்லாம் சொல்கிறோம். அப்போ அறிவுங்கிறது எதன் அடிப்படையில் சொல்கிறோம்? உணர்வுங்கிற அடிப்படையில் தான் சொல்கிறோம். இந்த உணர்வும் அறிவுங்கிறது ஒரே இதுதான், ஒரே மீனிங் தான். இங்கே எங்கேயெல்லாம் இந்த உணர்வற்ற தன்மை காணப்படுகின்றதோ அதற்கு பேர் ஜடம்னு பேர். உணர்வற்ற, ஞானமற்ற, அறிவற்ற தன்மை பானை முதலியவற்றில் காணப்படுகின்றன. பானை போல் நிறையா இருக்குது, அதெல்லாம் ஜடஸ்வரூபம் அப்படிங்கிறார். நாம் அனுபவிக்கின்ற இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் என்னது? ஜடம்தான். இந்த எல்லா மெட்டீரியலும் சேர்ந்த பஞ்சபூதம் தான். நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், பூமி எல்லாம் இந்த பஞ்சபூதம் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இவை எல்லாம் ஜடஸ்வரூபம். நாம் அனுபவிப்பவை எல்லாம் ஜடம், அனுபவிப்பவன் ஜடம் அல்ல. நம்மளுக்கு உணர்வு இருக்குது. இந்த உடலை அனுபவிக்கிறோம், உண்மையிலே உடல் ஜடம்தான். மனசை அனுபவிக்கிறோம், மனமும் ஜடம்தான். மனசு மூலமாக அனுபவிக்கிறோம்னா மனசு அங்கே பிரதிபிம்ப சைதன்யம் இருக்கும், அதனால் அனுபவிக்கிறோம்.
அதனால் அனுபவிப்பவை அனைத்தும் ஜடஸ்வரூபமாக இருக்கின்றது. அது அறிவற்ற சொரூபமாக இருக்கின்றது. அடுத்த வார்த்தை மோகம். மோகஸ்வரூபம் என்ன அப்படிங்கும்போது எத்திர புத்திகி குண்டி பவேத்ச மோகக, அதாவது எதனிடத்தில் புத்தியானது மழுங்கி போயிருக்கின்றதோ அதுதான் மோகம். சரி, அறிவு இருக்க சொரூபமெல்லாம் மாயை இல்லைன்னு சொல்லிடலாமா அப்படின்னா, அறிவோடு இருக்கிறதுலையும் மாயை இருக்குது. அந்த அறிவு மங்கிய அறிவு, மழுங்கிய அறிவு இருந்தால் அதுக்கு பேர் மோகம்னு, மாயைன்னு பேர். மோகம் மோகம் என்ன? ஜடமும் மோகம் சேர்ந்ததான மாயை. அறிவு சொரூபம் எல்லாம் மாயையா இல்லையான்னு கேட்டால், எப்போ அறிவு மழுங்கி போயிருக்கோ அது மாயை. நம்ம புத்தி எப்போயெல்லாம் மழுங்கி போகிறதோ அப்போயெல்லாம் நம்ம எதில் இருக்கோம்? மாயையில் இருக்கோம். அவன் பெரிய மோகத்தில் இருக்கான்ப்பா. மாயை அவனை மயக்கிருச்சு சொல்கிறோமா இல்லைங்களா? மாயை மயக்கிருச்சு, நான் புத்தியை மயக்கிருச்சு. புத்தி மயங்கும் பொழுது அவன் மோகத்தில் இருக்கின்றான், மாயையில் இருக்கின்றான். புத்தி மழுங்கி போய் விடுகின்றது. எனக்கு இந்த நேரத்தில் அந்த புத்தி வேலை செய்யலைன்னு சொல்லுவான். இன்னொரு விஷயம், எல்லா ஜீவராசிகளும் ஞானியை தவிர புத்தி மழுங்கிட்டே இருக்கும். உண்மையா இல்லையா? நம்மளுடைய உண்மையான சொரூபம் என்ன? வேதம் என்ன சொல்லுது? ஆத்மஸ்வரூபம் அழியாதவன் மாறாதவன் சொல்லு. அந்த புத்தி யாருக்காவது இருக்கா? எறும்புலேருந்து எல்லா ஜீவராசிகளும் அந்த புத்தியே இல்லை. அப்போ சரியான புத்தி இல்லைல்ல. அப்போ எல்லாம் எதில் இருக்கும்? மோகத்தில் இருக்கும். அப்போ மாயை என்ன பண்ணியிருக்கு? நம்மளை மயக்கி அந்த மோகத்தில் வச்சு சரியான அறிவை தெரிய விடாமல் மயக்கி இருக்கு. அதுவும் மோகம். அப்போ இந்த அறிவு பொதுவாக எல்லாருக்குமே மோகத்தில் தான் இருக்குது, மேக்சிமம் ஞானியை தவிர. நான் குழம்பி இருக்கிறேன் வழி விஷயத்தில் சொல்கிறான், நம்மளுடைய சொரூப விஷயத்துலேயும் குழம்பித்தே இருக்கோம். அப்படி குழம்பி இருந்தால் என்ன அர்த்தம்? மோகத்தில் இருக்கோம்னு இருக்கோம். அப்போ மோகத்தினுடைய சொரூபம் என்ன? ரெண்டு. ஒன்று ஜடம், இன்னொன்று மோகம். ஜடம் என்பது உணர்வற்ற அறிவற்ற சொரூபம், நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்தும். மோகம் என்பது அறிவு சுரூபமான புத்தியாக இருந்தாலும் புத்தி குழப்பத்திலும் குழம்பி போய் தெளிவில்லாமல் இருந்தால், மழுங்கி போயிருந்தால் அதுவும் மோகம். இதை யார் சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதி லௌகிக்காகா. இதை யார் சொல்கிறா? உலகத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள், சாதாரண மக்கள் சொல்லுகின்றார்கள். இதி லௌகிக்காக, சாதாரண மக்கள் சொல்கிறது இதுதான். இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான், ஜடத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்றான், எனக்கு புத்தி இல்லாமல் இருக்கேன்னு சொல்கிறான். என் புத்தி யாராவது நான் தெளிவாக இருக்கேன்னு 100% சொல்ல முடியாது. எப்போ எல்லாம் நம்மளுக்கு குழப்பம் இருக்கோ அப்போயெல்லாம் மோகத்தில் இருக்கும், அப்பொழுது மாயையில் நாம் இருக்கின்றோம். இது அனுபவத்திலும் இருக்கிறது. அடுத்த ஸ்லோகத்திலேருந்தே கொஞ்சம் விளக்கம் பெருசாக போகும். இது வரைக்கும் கொஞ்சம் சுருக்கமாக அறிமுகம் மட்டும் பண்ணியிருக்கிறாரு. அங்கே அதை பெருசாக பார்க்கலாம். அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்து முடிச்சிடலாம். ஸ்லோகம் 127. அச்சிதாத்மா கடாதீனாம் யத் ஸ்வரூபம். கடாதீனாம் பானை முதலியவற்றில் இருக்கின்ற அச்சிதாத்மா. சித்துனா உணர்வு, அச்சித்துனா உணர்வற்ற அல்லது அறிவற்ற, ஆத்மானா தன்மை. உணர்வற்ற அறிவற்ற தன்மையாக பானை முதலியவற்றில் உணர்வற்ற அல்லது அறிவற்ற தன்மையாக யத் எது இருக்கின்றதோ, பிறகு ஸ்வரூபம் ஜடம் ஹி தத்து. தத்துன்னா எது இருக்கின்றதோ, தத்துனா அது. ஸ்வரூபம் ஜடம், ஜடம் சுரூபம், அதுதான் ஜடஸ்வரூபம், உணர்வற்ற சொரூபம். ரெண்டாவது வரி, எத்திர எதனிடத்தில், எப்பொழுதும் சேர்த்துக்கணும், எதனிடத்தில் எப்பொழுது, குண்டீபவேத் புத்திகி. புத்திகின்னா புத்தியானது, குண்டீபவேத் அப்படின்னா மழுங்கி போகின்றதோ. எதனிடத்தில் எப்பொழுது புத்தியானது மழுங்கி போகின்றதோ. எத்திரன்னா எதனிடத்தில், எப்பொழுதுங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும். எப்பொழுது புத்திகி புத்தியானது குண்டீபவேத் மழுங்கி போகின்றதோ. அடுத்து சக அது, அதுதான் மோகக மோகம். இதி என்று லௌகிக்காக சாதாரண மக்கள் கூறுகின்றார்கள்.
அறியாமையில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் கூறுகின்றார்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். என்னன்னு சொல்லிட்டார். பானை முதலியவற்றில் இருக்கின்ற அறிவற்ற உணர்வற்ற தன்மையாக எது இருக்கின்றதோ அது ஜடஸ்வரூபம். எதனிடத்தில் புத்தியானது மழுங்கி போகின்றதோ அதுதான் மோகம் என்று சாதாரண மக்கள் கூறுகின்றார்கள். இங்கே ஜடம்ங்கிறது பானை முதலி அனுபவிக்கக்கூடிய பொருள், மோகங்கிறது புத்தி மழுங்கிய தன்மை. இதை சொல்கிறவங்க சாதாரணமாக எல்லா மக்களும் சொல்கிறாங்க. அடுத்த ஸ்லோகத்திலேருந்து அதை 3 விதத்தில் மாயை விளக்க போகிறாரு. நம்ம அதை அங்கே அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.